கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 8வது அதிகாரம் 11வது வசனம். சாலமோன் கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறது. ஆதலால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரமனையிலே என் மனைவி வாசம் பண்ணலாகாது என்று சொல்லி பார்வோனின் குமாரத்தியை தாவீதின் நகரத்திலிருந்து தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு குடிவர பண்ணினான். ஆம் பிரியமானவர்களே, சாலமோன் ராஜா பார்வோனுடைய குமாரத்தியை அவர் திருமணம் செய்தபடியினாலே அவர் செய்தது தவறு என்று சொல்லி உணர்ந்த மாத்திரத்திலே கர்த்தருடைய பெட்டி வந்திருக்கிற ஸ்தலம் பரிசுத்தமாய் இருக்கிறபடியினாலே தன்னுடைய மனைவியாகிய பார்வோனின் குமாரத்தி இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவளை வேறு இடத்திற்கு கொண்டு போய் வைத்தார். பிரியமானவர்களே, பார்வோனுடைய இருதயம் அடிக்கடி கடினப்படுகிற இருதயமாய் இருக்கிறது. பார்வோன் கர்த்தருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டும் அவரை மறுதலிக்கிற இருதயமாய் இருக்கிறது. பார்வோன் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலருக்கு விரோதமாக செயல்பட்டு அவர்களை கொடுமைப்படுத்துகிற இருதயமாய் இருந்தது, அடிமைப்படுத்துகிற இருதயமாய் இருந்தது. எல்லாவற்றுக்கு மேலாக பார்வோனுடைய இருதயம் விக்கிரகத்துக்கு முன்பதாக அடிபணிகிற, விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு இருதயமாக இருந்தது. பிரியமானவர்களே, அவர்களுக்கு பிறந்த குமாரத்தியாகிய சாலமோனுடைய மனைவிக்கும் அந்த குணாதிசயங்கள் இருந்திருக்கும் என்று சொல்லி நாம் உணர வேண்டும். எனவே இப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கிற, இப்படிப்பட்ட கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிற கிரியைகள் இருக்கிற பார்வோனின் குமாரத்தியாகிய சாலமோனின் மனைவி இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவளை வேறு இடத்துக்கு கொண்டு போய் வைத்தார். ஆம் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியரிலும் பார்க்கின்றோம், உன் சகோதரனப்பட்ட ஒருவன் விக்கிரக ஆராதனைக்காரனாவது, வேசிக்கல்லனாவது, பொருளாசைக்காரனாவது, உதாசீனாவது இருக்கும்போது அவன் மத்தியில் உட்காரக்கூடாது, அவன் மத்தியில் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி நாம் வேதத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே நாம் அறியாமல் இப்படிப்பட்ட ஆவிகளோடு கூட கலந்திருக்கின்றோம் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு எச்சரிக்கின்றார். ஆம், இப்படிப்பட்ட ஆவிகளை விட்டு நாம் விலக வேண்டும். 1, இப்படிப்பட்ட ஆவிகளை நம்மை விட்டு வெளியேற்ற வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே நான் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி யோசுவாவிடம் காலேபிடம் கர்த்தர் சொன்னது போல இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை பார்த்தும் இந்த வார்த்தையை சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம் தேசத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.